நாம கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கை, ஒரு குடும்ப நாவல். நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு மனிதனின் கதை. இந்த நாவலோட பார்ட் 1 அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு இந்த பார்ட் 2 கேளுங்க. இந்த பார்ட் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, எண்டு வரைக்கும் கேளுங்க. பகுதி 2, அத்தியாயம் 5. மங்களா மேஜையில் குவிந்திருந்த நோட்டுகளையும் சில்லறைகளையும் வியப்புடன் பார்த்தாள். ஒரு படத்துக்கு 5 ரூபான்னா சில்லறை எப்படி வந்துச்சு என்று கேட்டாள் மங்களா. சிவத்தம்பி அவளை நேராக பார்க்காமல், அது இன்னைக்கு என்னாச்சு, டிராயிங் பேப்பர் தீர்ந்து போச்சா? நான் என்ன பண்ணினேன், கலர் சாக் பீஸ் வாங்கிட்டேன். பிளாட்பாரத்துல தர சமமா இருந்தது. பேசாம திருப்பதி சாமி படத்தை வரைஞ்சேன். நிறைய சில்லறை சேர்ந்துருச்சு மங்களா. மங்களா அவனை நிறுத்தி நிதானமாக முறைத்து பார்த்தாள். அவள் கண்களில் நீர் பிரகாசிக்க தொடங்கியது. இத பாரு மங்களா, இதெல்லாம் அள வேண்டிய சமாச்சாரமே இல்ல. தினமுமா இத செய்ய போறேன். இன்னையோட சரி. இனிமே நான் நல்ல ஷர்ட் போட்டுக்கிட்டு தலை வாரிக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி பிளாட்பாரத்துல காசு பொறுக்குனீங்களா என்று கோபத்துடன் கத்தினாள் மங்களா. இதுல என்ன மங்களா இருக்கு? பேப்பர்ல வரையறதுக்கு பதிலா தரையில வரைஞ்சேன். இது பிச்சை இல்ல, என்னுடைய திறமைக்கு கிடைச்ச ஊதியம்தான். மங்களா தன் கைகளை முறுக்கி கொண்டாள். எளவு படிச்சு தொலைச்சிருந்தாலும் வேலைக்கு போயிருக்கலாம். எங்கேயோ காயில் சுத்துற வேலை தர்றாங்களாம், அதுக்காவது போயிருக்கலாம். என்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்களை போய் மரத்தடியில என்று கண்கலங்கினாள் மங்களா. சச்ச, இதுல கௌரவ குறைவோ அவமானமோ கிடையாது மங்களா. நீயே வருத்தப்படுற. நாளைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தா நான் சேல்ஸ்மேன் ஆயிடுவேன். நீ அழக்கூடாது. இந்த ஐடியா கொடுத்ததுக்காக உன்னை கோயில்ல வச்சு கும்பிடணும்னா. மங்களா இப்போது சமாதானமாகி விட்டவள் போலத்தான் தெரிந்தாள். யாருகிட்டையும் கெஞ்சல, நாம கடன் வாங்கல. எல்லாம் உங்க திறமைக்கு கிடைச்ச பரிசு தாங்க. இதுல என்ன அவமானம்? தன்னையே அவள் தேற்றிக் கொண்டாள். ரோகிணி தன் அம்மாவை பார்த்து, அம்மா, நீ அழுதா பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிடும் என்றாள். அழலனா ராஜகுமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவான். அதான் எனக்கு கவலை. இப்பவே எதிர்த்த வீட்டுக்காரன் டெலஸ்கோப் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆபீஸ் கிளம்பவே பயமா இருக்கு. சே, என்ன பேச்சு, பேச்ச பாரு என்று கடிந்து கொண்டாள் மங்களா. ஆபீஸ் என்ற வார்த்தையே பெருமிதமாக இருந்தது. கணவனும் மனைவியும் பார்த்து கொண்ட பார்வையில் அபரிமிதமான அன்பும் நம்பிக்கையும் இருந்தன. உடல், இளமை, படுக்கை குறும்புகள், இதையெல்லாம் எந்த ஏழ்மையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஒருத்தருக்குள் ஒருத்தர் நிரம்பி இருக்கும் போது சோகத்திலும் சந்தோஷம் இருக்கிறது. இதற்காக மங்களா ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தம் கொடுத்து அவனுக்கு சட்டையோ பனியனோ வாங்கி கொடுத்தாள் என்றெல்லாம் சென்டிமெண்டலைஸ் பண்ண தேவையில்லை. முதல் நாள் வேலைக்கு போகும்போது போட்டுக் கொள்வதற்கு இருப்பதற்குள் சுமாரானதை செவ்வாய்க்கிழமையிலிருந்தே பழுது பார்த்து அதன் குறைகளை மழுப்பி இஸ்திரி போட்டு தேற்றி வைத்திருந்தாள். சேகரித்த பணத்தை ஒரு சுருக்கு பையில் அழகாக ரப்பர் பேண்ட் போட்டு சிக்கனமாக அடைத்திருந்தாள். தலை வாரிக்கொண்டு பேண்ட் போட்டுக்கொண்டு கொக்கிக்கு பதில் சேப்டி பின் வைத்து அதன் மேல் சட்டையை வெளியே விட்டு கொண்டு, எப்படி இருக்கே மங்களானா என்று கேட்டான். கமல் மாதிரி இருக்கீங்க. சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கேனா? அத சொல்லு. நீங்க ஒரு டை வாங்கிடுங்க. சம்பளம் வந்ததும் அடகு வச்ச நகையை மீட்டுக்கணும். அப்புறம் உனக்கு ஒரு புடவை, குட்டிக்கு ஒரு டெர்லின் ஸ்கர்ட். அப்பாக்கு என்று கேட்டாள் ரோ. அப்பாவுக்கு குட்டிக்கிட்ட இருந்து ஒரு முத்தம் போதும் என்று அழுந்த முத்தமிட்டான் குழந்தையை. பணத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. அங்க இங்க பராக்கு பார்க்காதீங்க. பணம் வாங்கிட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து தவறாம ரசீது வாங்கிக்கோங்க. 10:30 மணிக்குள்ள போயிடுங்க. எழுத்த வீட்டு மாமா 9 to 10:30 நல்ல நேரம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு புடவையெல்லாம் வேண்டாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு கைகடியாரம் வாங்கிக்கோங்க. இந்தாங்க பண்ணாரியம்ம குங்குமம் என்று அவனுடைய நெற்றியில் இட்டாள் மங்களா. சிவத்தம்பி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு, ஊதுபத்தி வியாபாரி மாதிரி இருக்கு. சட்டு சரியாதான் இருக்கு மங்களா, காலர்ல பிரிப்பிரியே இல்லையே என்று கேட்டான். வர்றப்ப எனக்கு கார் பொம்மை வாங்கியாப்பா
என்றாள் ரோ. நிஜக்கரை வாங்கிட்ட போச்சு. மேல மேல முன்னுக்கு வந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜர் சிவத்தம்பி இருக்காருங்களான்னு விசாரிப்பாங்க. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நேரமாச்சு. சம்பிரதாயமான விடை பெறுதல்கள் தான். இதில் ஏதும் பிற்பாடு நடந்ததற்கு சிம்பாலிக் அறிகுறிகள் இல்லை. ஆனால் சிவத்தம்பிக்கு பஸ் ஸ்டாண்டில் நடந்தது என்னவோ அசம்பிரதாயமானதுதான். இந்த இடத்தில் கதையை முடித்துவிட்டு சுபம் போட்டு சிவத்தம்பியும் மங்களாவும் ரோகிணியும் அப்புறம் மயிலாப்பூர் தனமான கனவுகளில் வாழ்ந்தார்கள் என்று பின் குறிக்க எனக்கு டெம்டேஷன் அதிகமாகத்தான் இருக்கிறது. இருந்தும் நடந்ததை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? என்னை திட்டப் போகிறீர்கள் நீங்கள். சரி, பரவாயில்லை. சிவத்தம்பி பஸ் ஸ்டாண்டில் மார்பில் பையை வைத்துக் கொண்டு காத்திருந்தான். உடன் 2-3 பேர் விரோத திசைகள் நோக்கி நின்று கொண்டிருக்க ஒரு பஸ் விர் என்று போயிற்று. சிவத்தம்பி பக்கத்தில் நின்றவரிடம் மணி என்னங்க என்று கேட்டான். 10:10 என்றார் அவர். 23 எம் எப்ப வருமுங்க? இப்ப போச்சே, அதான். ஐயோ, நிக்கலையே, யாரும் இறங்கல போல. அப்ப அடுத்த பஸ் எப்ப வரும்? சொல்ல முடியாதுங்க. அரை மணி ஆகலாம், இல்ல 10 நிமிஷத்திலையும் வரலாம். கொஞ்ச நேரம் கழித்து சிவத்தம்பி மணி என்னாச்சுங்க என்று மறுபடியும் கேட்டான். அவர் கைகடிகாரத்தை காட்டினார். வியர்வையை துடைத்துக் கொண்டு பதற்றத்துடன் 10:30 யோசித்தான். சட், ராகு காலமாவது ஒன்னாவது, போயிரலாம். இப்ப கிடைச்சா கூட போயிரலாம். வீட்டை விட்டு கிளம்பின சமயம்தான் கணக்கு. அப்போது மற்றொரு பஸ் வர, இதாங்க உங்க பஸ், பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, நிக்கிறது, ஓடுங்க ஓடுங்க என்று அவர் விரட்டினார். சிவத்தம்பி ஹோல்டான் ஹோல்டான் என்று சொல்லிக்கொண்டே ஓடினான். பையை தோளில் மாட்டிக்கொண்டான். பேண்ட் சேப்டி பின் பிளந்து கொண்டது. அதை இடது கையால் தளையாமல் பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. பஸ் அவன் கிட்டே வரும் வரை காத்திருந்து கம்பியை பிடித்துக்கொள் என்று ஆசை காட்டிவிட்டு அது புறப்பட்டது. 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு சிவத்தம்பி அதன் பின்னால் ஓடினான். இப்போது குறுக்குத்தேரு ஒன்றில் ஒரு வாலிபனும் அவன் சிநேகிதியும் காரில் வேகமாக வந்து கொண்டிருக்கும் காட்சி ஒன்றை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உள்ளே காருக்குள் ஈக்குவலைசர் போட்டு பாப் சங்கீதம் அதிர்ந்து கொண்டிருக்க, ஒரு கையில் ஸ்டீரிங் பிடித்து மறு கையில் சிநேகிதியின் ஷர்ட்டை தடவிக்கொண்டு அவளை உபரியாக வாசனை பார்த்து கொண்டே ஓட்டிக்கொண்டு வந்தான் இளைஞன். சிவத்தம்பியை முதலில் பார்த்தவள் அந்த பெண்தான். லுக் என்று கதறினாள் அவள். இளைஞன் கடைசி சமயத்தில் திரும்பி பார்க்க விண்ட் ஷீல்டு வழியாக சிவத்தம்பி பெரிதாக தெரிந்தான். பிரேக் மிதிப்பதற்குள் சிவத்தம்பியின் மேல் 60 கிலோமீட்டரில் மோதி சட்டென்று அவன் அவர்கள் பார்வையில் இருந்து மறைந்தான். கார் பைத்தியக்காரத்தனமாக சுழன்று ஏறக்குறைய 180 டிகிரி திரும்பி பிளாட்பாரத்தில் ஏறிக்கொண்டு நின்றது. அந்த பெண் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அலறினாள். இளைஞன் சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து சாலையை பார்த்து ஓ மை காட் என்று அலறினான். வாசகர்கள் சிலரின் பலகீனமான மனநிலையை உத்தேசித்து இந்த காட்சியை முழுவதும் விவரிப்பதை ரத்து செய்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடுகிறேன். என்னாச்சு என்னாச்சு, தேவடியா பசங்களா, காரா ஓட்டுறீங்க என்கிற இரைச்சலுக்கு மத்தியில் சிவத்தம்பி சலனம் இல்லாமல் விழுந்து சேவிக்கிறவனை போல கீழே படுத்திருக்க, சாலையில் அவன் உதிரத்தில் ரூபாய் நோட்டுகள் மிதந்தன. அத்தியாயம் 6. எங்கே தொடங்கலாம், நீங்களே சொல்லுங்கள். சிவத்தம்பியின் அப்பாயின்மெண்ட் கடிதத்தை பார்த்து மங்களாவுக்கு செய்தி போனதையா? இளைஞன் போலீஸுக்கு சொல்லி அவர்கள் வர, பின் ஆம்புலன்ஸ் வர, இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. நேராக ஆஸ்பத்திரிக்கு போய்விடலாம். எமர்ஜென்சியில் ஆர்த்தோ வார்டுக்கு. அங்கிருந்தே தொடங்கலாம். சொட்டு சொட்டென்று இரத்த பாட்டிலில் இருந்து சிவத்தம்பிக்குள் ரத்தம் இறங்க அவன் கண்மூடி படுத்திருந்தான். அருகே 2 டாக்டர்கள் புதிதாக கழுவி வந்த எக்ஸ்ரே படத்தை வெளிச்சத்தில் பார்த்து கொண்டே அதில் பென்சிலால் கோடு போட்டு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிவத்தம்பியின் உடல் கழுத்து வரை மூடப்பட்டிருக்கிறது. சற்று தூரத்தில் கண்ணாடி தடுப்பு வழியாக கையை அகல விரித்து கண்ணாடி மேல் வைத்து அழுத்திக் கொண்டு மங்களாவும் ரோகிணியும் டாக்டர்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களிடம் செல்வோம். அம்மா, அப்பா ஏன் படுத்திருக்காங்க? இது ரோகிணி.
மங்களா அவளை வெற்று பார்வை பார்த்தாள். அவள் புடவை கண்ணீரால் நனைந்திருந்தது. இங்கிருந்து டாக்டர்களை பார்க்கும்போது மௌனப்படம் போல இருந்தது. டாக்டர்கள் அவள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஏதோ சொல்ல, ஒரு டாக்டர் தீர்மானித்தது போல அவளை நோக்கி வந்தார். கதவு திறந்தது. மங்களா ஆவலுடன் அவர் அருகில் சென்று, எப்படி இருக்கார் டாக்டர் என்று கேட்டால் மெல்ல. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லம்மா. அவரு முழிச்சுக்கிட்டாரா? இல்லம்மா, இன்னும் மயக்கத்துலதான் இருக்கார், தெளிஞ்சிரும். நீங்க தானே அவர் மனைவி? ஆமா டாக்டர். உங்ககிட்ட இத சொல்ல வேண்டியது அவசியமா? அந்த டாக்டருக்கு வயது 50 இருக்கும். சாந்தமான முகம். பதற்றம் இல்லாமல் பேசினார். அவள் கண்களை நேராக சந்திப்பதில் குற்றமோ தயக்கமோ இல்லாமல் பேசினார். உங்க கணவர் தெய்வாதீனமாக தப்பிச்சிருக்காருமா. இவ்வளவு மோசமான விபத்துக்கு ஹெட்ஸ் இன்ஜுரி இல்லாதது ஆச்சரியம்தான். அவரு பொழைச்சிட்டார், உயிர் பொழைச்சிட்டார். ஆனா என்ன டாக்டர் என்றாள் கலவரத்துடன் மங்களா. அவரோட 2 கைகளையும் ஆம்பியூட்டேட் பண்ண வேண்டி வரும். ஆம்பியூட்டேட்னா? டாக்டர் நெற்றி வியர்வையை கைக்குட்டையில் துடைத்துக் கொண்டார். பாருங்கம்மா, 2 கை மேலையும் சக்கரை ஏறி எல்லா எலும்பும் மோசமா முறிஞ்சு போய் பிளட் வெசல்ஸ் டிஷ்யூ எல்லாம் டேமேஜ் ஆகி நரம்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு. எதுக்கு விவரமா சொல்லிக்கிட்டு? இனிமே அவருக்கு 2 கையும் உதவாதுமா. முழங்கையிலிருந்து வெட்டிடுறதுதான் நல்லது. ஐயோ டாக்டர்! மங்களா கதறினாள். உட்காருங்கம்மா. இது உங்க பொண்ணா? என்ன பேரு? ரோகிணி. அம்மா எதுக்கு அழறா? ஏமா அழற? அப்பாவுக்கு என்னாச்சு? அழாதீங்கம்மா. நீங்க இந்த சந்தர்ப்பத்துல தைரியமா இருக்கணும். டாக்டர், ஐயோ டாக்டர் என்று மறுபடி சொல்லிக்கொண்டே தொடர்ந்து அழுதாள் மங்களா. டாக்டர் காத்திருந்தார். சற்று நேரம் மங்களாவின் முக விகாரத்தை பார்க்காமல் ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆஸ்பத்திரியில் வேடிக்கை பார்க்க எத்தனை சமாச்சாரங்கள் இருக்கின்றன. இதோ போகிறது பாருங்கள். உணவு வண்டி, வலைப்பெட்டிக்குள் முட்டை, ரொட்டி எல்லாம் வைத்துக் கொண்டு சக்கரங்களில் உருண்டு உருண்டு செல்கிறது. பாருங்கள். அப்பா, எத்தனை பால்! அதோ ஆபரேஷன் ஆனவரை படுக்க வைத்து உருட்டி கொண்டு வருகிறார்கள். பாருங்கள். வலகணி வழியாக எட்டி பார்த்தால் பயிற்சி நர்சுகள் மார்பில் சிவப்பு பிளாஸ்டிக் பேட்ச் அணிந்து கொண்டு நோட்டு புத்தகமும் கையுமாக வரிசையாக நடந்து செல்கிறார்களே, அழகாக இல்லை? பாருங்கள். அப்புறம் பள்ளி சிறுமிகள் வாரம் ஒரு முறை கட்டாய ஆஸ்பத்திரி சேவைக்காக வந்திருக்கிறார்கள். என்ன உற்சாகமாக ஸ்பெஷல் வார்டில் உதவி செய்கிறார்கள் அந்த குழந்தைகள். பாருங்கள். மங்களா புடவை தலைப்பால் கன்னங்களை வலித்து துடைத்துக் கொண்டு மெல்ல பேசினாள். கை இல்லைன்னா அவர் உயிரையே விட்டுருவாரே டாக்டர். என்னம்மா செய்யறது? கையா உயிராங்கிறது பிரச்சனை. சீக்கிரமே ஆபரேட் பண்ணி ஆகணும். பூரா செப்சில்ஸ் ஃபார்ம் ஆயிரும். வெட்டிறது தான் நல்லது. வேண்டாம் டாக்டர். ஐயோ வேண்டாம். வேற ஏதாவது செஞ்சு கைய கொடுத்துருங்க டாக்டர். படம் படமா வரையற கை அது. பாருங்கம்மா, இந்த சந்தர்ப்பத்துல பூசி மழுப்புறதுல பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. வெட்ட வேண்டாம்னு அப்படியே காமாசோமானு தச்சு ஒப்பேத்தி பார்க்கலாம். ஆனா 2 கையும் சுவாதீனம் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்புறம் செப்சிஸ் டேஞ்சர் இருக்கு. அதனால சுத்தமா வெட்டி அப்புறமா செயற்கை உறுப்பு பொருத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்ன செய்யணுங்கிறத நீங்க உடனே சொல்லியாகணுமா? நான் எப்படி சொல்வேன் டாக்டர்? டாக்டர், நான் என்னத்த சொல்லுவேன்? அப்ப அவர் முழிச்சுக்கிட்டதும் கேட்டு சொல்லுங்க. அவரே அதை தீர்மானிக்கட்டும். எப்படி டாக்டர்? ஐயோ எப்படி டாக்டர் என்று கீழே உட்கார்ந்து கொண்டு அழுதாள் மங்களா. என்னம்மா ஆச்சு அப்பா கையி? அப்பா கைக்கு என்னாச்சு சொல்லுமா என்று அவள் புடவையை மார்பில் இருந்து விலக்கி தொந்தரவு செய்தாள் ரோகிணி. குழந்தை பயத்தில் இருந்தது. ஐ எம் சாரி. அவருக்கு அதிகமா அதிர்ச்சி தராம விஷயத்த சொல்லிடுங்க. மார்பியா கொடுத்திருக்கு. கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிருவார். இன்னைக்கு ஆபரேட் பண்ணியே ஆகணும். முடிவு பண்ணி சொல்லிடுங்க. சுத்தமா எடுத்துறது தான் பெட்டர். அப்புறம் சிக்கல் எதுவும் இருக்காது பாருங்க என்றார் டாக்டர். என்ன டாக்டர் சொல்றீங்க? கை போறதை விட பெரிய சிக்கல் வாழ்க்கையில் இருக்க முடியுமா என்று பதட்டத்துடன் அழுதபடியே கேட்டாள் மங்களா. இருக்குமா, அது உயிர் போறது. நாங்க என்னவோ விளையாட்டா இதை தீர்மானிக்கிறோம்னு நினைச்சிடாதீங்கம்மா. கையை வெட்டுறதுங்கிறது ஒரு கடைசி ஆயுதம் மாதிரி. செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுதான் இத மத்த டாக்டர் எல்லாரும் பார்த்துதான் தீர்மானிச்சிருக்கோம். முழங்கையோட வெட்டிட்டு
பிராஸ்தெசிஸ்னு சொல்லுவாங்க. மாற்று உறுப்பு போடுறதுக்கு சௌகரியமா நல்லா தான் செய்வோம். நேரம் கடத்தாதீங்கம்மா, இப்போ எழுந்துருவாரு. நீங்க போய் விஷயத்த அவர்கிட்ட விளக்கி சொல்றதுதான் நல்லது. போங்க, உள்ள போங்க. சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போங்க. நீங்க கூட ரொம்ப மோசமா இருக்கீங்கம்மா. சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு காம்பஸ் கொடுங்க. நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். தியேட்டர் ரெடி ஆனதும் தகவல் சொல்லுங்க என்ன என்று நர்ஸிடம் கூறிவிட்டு அந்த டாக்டர் வெளியே செல்ல, மங்களா பிரமிப்புடன் அந்த அறைக்குள் நுழைந்தாள். அமைதியாக படுத்துக் கொண்டிருக்கும் சிவத்தம்பியை பார்த்து கொண்டே நகர்ந்தாள். பக்கத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர், ட்ரிப் எல்லாம் இதுவரை பார்த்ததே இல்லை என்பதால் அவளை பயமுறுத்தின. மெல்ல அவன் அருகில் வந்து அவன் தலையை கோதினாள். காலையில் அவள் வைத்த குங்கும பொட்டு அவன் நெற்றியில் களையாமல் இருந்தது. சிவத்தம்பி கொஞ்சம் நினைவு வந்தார் போல அசைந்தான். அவன் உதடுகள் லேசாக 29 எம் பஸ் என்றது. மெல்ல விழித்தான். மங்களாவை பார்த்து சிரிக்க முயற்சித்தான். அப்பா என்று அழைத்தாள் ரோகிணி. குழந்தையை பார்த்து சிரித்தான் அவன். சட்டென்று அவன் நெற்றி புருவங்கள் பின்னிக்கொள்ள ஐயோ வலி என்று முனகினான். சுற்றிலும் பார்த்தான். நர்ஸை பார்த்து, நான் உசுரோட தான் இருக்கேனா என்று கேட்டான். ஆமா சார், உயிரோட தான் இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட் என்றாள் நர்ஸ். வலிக்குது, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, எனக்கு என்னாச்சு? ஒரு கார் ஆக்சிடென்ட். டெபாசிட் கொடுத்தாச்சா? என்னம்மா டெபாசிட் என்றாள் அந்த நர்ஸ் மங்களாவிடம். மங்களா சிவத்தம்பியை பார்த்து, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, நீங்க அலட்டிக்காதீங்க என்று கூறினாள். வார்த்தை வார்த்தையாக பேசினான். கையை தூக்க முடியல மங்களா, நீ வேணா அவங்களுக்கு போன் பண்ணிடு, நாளைக்கு வந்து கொடுக்கறேன்னு. பணம் போகல என்று கேட்டான் அவன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, தயவு செஞ்சு இப்ப நீங்க சொல்லிடுங்கம்மா, டாக்டர் வந்து அவசரப்படுத்துவாரு. இப்ப வேண்டாம் சிஸ்டர், அதிர்ச்சியில ஏதாவது விபரீதமா ஆயிடும். அதிக சமயம் இல்லைங்கம்மா, நாங்க உடனே செயல்படணும். மிஸ்டர் சிவத்தம்பி, ஹவு டு யூ ஃபீல் என்றாள் நர்ஸ். ரொம்ப வீக்கா இருக்கேன் சிஸ்டர். நீங்க உயிர் பொழைச்சதே அதிசயம் தெரியுமா? உங்க உசுரை கொடுத்துட்டு கடவுள் உங்க மா நீங்களே சொல்லுங்கம்மா. என்ன மங்களா, என்ன சொல்ல போற? என்னங்க, நான் சொல்றத தைரியமா நீங்க கேட்கணும். இப்ப ஒன்னும் ஆயிடல, நீங்க உயிர் தப்பிச்சிருக்கீங்க. தலை மேல வண்டி ஏறி இருக்க வேண்டியது, இதோட போச்சு. சரியா சொல்லு மங்களா, எனக்கு புரியல. பாப்பா, நீ அங்க போய் விளையாடு. நான் மாட்டேன். என்னங்க, பதட்டப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப ஒன்னும் ஆயிடல. ஆஸ்பத்திரி காரிடாரில் மெடிக்கல் மாணவிகள் 2 பேர் ஸ்டெப் மாலை அணிந்து சிரித்து பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தவர்கள் அந்த அறையிலிருந்து புறப்பட்ட நோ என்ற அதி உச்ச அலறலை கேட்டு சற்று தயங்கி திரும்பி பார்த்து விட்டு சென்றார்கள். நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். என் கை இருக்கு, இதோ இருக்கு, வலிக்குது. இவங்களால சரி பண்ண முடியலன்னா வேற டாக்டர் கொண்டு வாங்க. எனக்கு கை வேணும், கை வேணும். ஐயோ, என்னுடைய கை கை என்று அலறினான் சிவத்தம்பி. மெல்ல மெல்ல அவன் குரல் மாறி அழுகையாகி கரைய, பேசின அலுப்பில் மீண்டும் அவன் மயக்கமாகிவிட்டான். என்னங்க என்று மங்களா அவன் கன்னத்தை லேசாக தட்டி பார்த்தாள். அப்போது மற்றொரு டாக்டர் அருகே வந்து மங்களாவை பார்த்து புன்னகைத்து விட்டு, என்ன சொல்லியாச்சுல, அதிக நேரம் தாமதிக்க கூடாது, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணணும் என்றார் அவர். மங்களா, ஐயோ வேண்டாங்க டாக்டர், வேண்டவே வேண்டாம், அவர் நம்ம யாரையும் மன்னிக்கவே மாட்டாரு. இத பாருங்கம்மா, எங்களை மாதிரி சர்ஜன்களுக்கு எப்பவும் கெட்ட பேரு தான். இப்ப உங்க புருஷன் உயிரை காப்பாற்ற வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம், கையே இல்ல, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, சீஃப் டாக்டர் சொன்னார்ல என்றார். அந்த அத்தியாயம் 7. மங்களா எதையும் பகுத்தறியும் நிலையில் இல்லை. உள்ளமெல்லாம் கைதான் நிரம்பி இருந்தது. கை போய்விடும், கையில்லாமல் என்ன செய்ய போகிறார் இவர்? சர்ஜன்கள் 2 பேர் வந்து சாந்தமாக விளக்கினார்கள். இத பாருங்கம்மா, டாக்டர் சங்கர் மெட்ராஸ்லயே மிக பிரபலமான ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவர்தான் இந்த ஆபரேஷன் செய்ய போறார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அவர்கள் போஸ்டியர், ஆன்டியர், பிளாப் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்ததை திகைப்புடன் பார்த்தாள் மங்களா. அவர் வேண்டாங்கிறாரே டாக்டர், யாருமே கையை இழக்க விரும்ப மாட்டாங்கம்மா.
வேற வழியே இல்லையா டாக்டர் என்று கெஞ்சினாள் மங்களா. இல்லம்மா, உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தா கூப்பிட்டு வச்சுக்கோங்க, சௌகரியமா இருக்கும். ஆபரேஷன் இப்பவே பண்ண போறீங்களா? சாயங்காலம் பண்ணிடலாம். வீட்டுக்கு போய் உதவிக்கு யாரையாவது கூட்டிக்கிட்டு வரணும்னா செய்யலாம். நீங்க இங்க ஒண்ணும் செய்ய போறதில்ல, சும்மா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இவங்க அப்பா அம்மா யாராவது வராங்களா? ஒருத்தர் இல்லைங்க அவருக்கு. எங்க அம்மா மதுரையில இருக்காங்க. உறவுக்காரங்க உள்ளூர்ல யாரும் இல்லையா? தெய்வம் ஒண்ணுதாங்க என்று கூறிவிட்டு அழுதாள் மங்களா. விபத்தை பற்றி கேள்விப்பட்டு எதிர் வீட்டு பவுடர் கம்பெனி சேல்ஸ்மேன் மணி வந்திருந்த பை நிறைய ஆரஞ்சு பழமும் சாக்லேட் பட்டையும் பிளாஸ்கும் கொண்டு வந்திருந்தான். பணம் ஏதாவது வேணுமா? இந்த சமயத்துல பணம் தேவையா இருக்கும், தயக்கப்படாம சொல்லுங்க. அவனை வேண்டாம் என்று துரத்துவதற்கு திராணி இல்லை அவளுக்கு. வயிற்றில் மிகவும் கனமாக இருந்தது. என்ன செய்வேன் என்று பொதுவாக கேட்டுக்கொண்டிருந்தால் தனக்குள்ளே. உட்கார வேண்டும், சாப்பிட வேண்டும், ரோகிணிக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். எதுவும் அவளுக்கு உரைக்கவே இல்லை. மார்பியா தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த கணவனையும் இரத்த அழுத்தம் எடுத்த நர்சுகளையும் அவ்வப்போது வந்து அழுக்கு காகிதத்தில் எழுதிவிட்டு சென்ற வெள்ளை கோட்டு டாக்டர்களையும் விட்ட குறையாக பார்த்து கொண்டிருந்தாள் மங்களா. உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணுங்களா என்று மறுபடி கேட்ட எதிர்வீட்டு பண்ணாடையை சீ போடா என்று சொல்ல அவளுக்கு நாக்கு வரவில்லை. சிவத்தம்பி அவஸ்தை நிலையில் இருந்தான். வலி கடுமையாக தாக்கியது. உள் மனதில் எக்டோபிளாசம் போல் வடிவங்கள் மிதந்தன. கனவு போல ஏதோ உருவாகியது. கைகள் நடனமாடின. பேனாவுக்கு இங்கு போட்டன. மிருதங்கம் வாசித்தன. நெம்பின. பழத்தோல் உரித்தன. மனைவியின் ரவிக்கை பித்தான்களை ஒவ்வொன்றாக கலற்றின. ரோகிணிக்கு தலைவாரி விட்டன. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு என்று பாடிக்கொண்டே பலமாக, மிக பலமாக கையை வீசினான். விழித்து எழுந்தபோது ஸ்ட்ரெச்சரில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். உடன் மங்களா நடந்து வந்து கொண்டிருக்க அவளை ஏதோ கேட்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் வார்த்தை வரவில்லை. ஆஸ்பத்திரி உத்தரம் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ஒயரிங் ஜங்ஷன் பாக்ஸில் குருவிக்கூடு தெரிந்தது. அறைகள் மாறின. கண்ணாடி கதவுகள் திறந்தன, பின் மூடிக்கொண்டன. பளிச்சென்று சமீப சூரியன் போல வெளிச்சம் கண்ணை உறுத்தியது. வினோத தொப்பிகளும் பச்சை அங்கிகளும் அணிந்து முகமூடிக்கு மேல் கண்ணாடி கண்கள் அவனை பார்த்து சிரித்தன. சரியா போச்சா டாக்டர் என்று கேட்க நினைத்தான். வெண்டத்தால் மனம் அவனை ஆக்கிரமித்துக் கொண்டது. விழித்தான். ஹவு டு யூ ஃபீல் மிஸ்டர் சிவத்தம்பி என்று டாக்டர் புன்னகைத்தார். அவர் முகமூடி இப்போது விலகி இருந்தது. சரியா போச்சா டாக்டர், எனக்கு எல்லாம் ஆச்சு, இனிமே பயம் ஒண்ணு இல்ல. கை என்று கேட்டான். வாங்கம்மா, பக்கத்தில் இருங்கம்மா நீங்க என்றார் டாக்டர் மங்களாவை. மங்களாவின் முகம் தெரிந்தது. சரியா போயிடுங்க என்றால் சிவத்தம்பியிடம். அவள் உகுத்த கண்ணீர் அவன் மேல் கொட்டியது. ஏன் அழற? இப்ப வலி கூட அத்தனை இல்ல மங்களா, பிராக்சர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களா? தன்னை பார்த்து கொண்டான். மார்பு வரை போர்த்தி இருந்தது. வலது கையால் அந்த போர்வையை விலக்கி இடது கையால் அவளை கழுத்தோடு அணைத்துக் கொள்ளும் ஆர்வத்துடன் செயல்பட்டான் அவன். போர்வை விலகவில்லை. அணைத்துக் கொள்ள முடியவில்லை. கையை தூக்க முடியல மங்களா. என்ன வேணும் உங்களுக்கு? நான் தரேன். கைய கொஞ்சம் தூக்கி விடு. ஆமா, ரோ எங்க? இதோ பாருங்க ரோ, கிட்டவாமா. அப்பா பா, சரியா போச்சாப்பா உனக்கு? கைய தூக்க முடியல கண்ணு. கொஞ்ச நாள் கழிச்சு புண்ணெல்லாம் ஆறி போனதும் கைய தூக்க முடியும். அப்ப உன்னை கட்டி முத்தம் கொடுக்கலாம்னு இருக்கேன். முதுகு அரிக்குது மங்களா. ஆமா, ஏன் என் கைய தூக்க முடியல? அந்த கம்பெனிக்கு போன் பண்ணிட்டியா? பணம் என்னாச்சு? என் ரெண்டு கையும் தூக்க முடியலையே. ஏன்? வலி கூட அதிகம் இல்லையே. கேள்வி மேல் கேள்வி கேட்டான் சிவத்தம்பி. மங்களா அழுதாள். ஏன்பா அம்மாவை அளவிடுறீங்க? அம்மா அம்மா அழாதம்மா. மங்களா, என்ன மங்களாச்சு? ஏன் மங்களா அழற? உங்களுக்கு உங்களுக்கு கை இல்லைங்க, எடுத்துட்டாங்க என்று கதறினாள். யார் சொன்னது? கை இருக்கு இருக்கு மங்களா, இதோ கட்டை விரல் பாரு, இதோ இதோ பாரு என்று தன் உடம்பை பார்த்து கொண்டான். கட்டை விரல் இருக்கும் மானசீக இடத்தை அசைக்குமாறு அவன் மூளையின் நியூரான்களிலும் ஆக்சான்களிலும் செய்தி பறந்து கொண்டிருந்தது. செரிப்ரல் கார்டெக்ஸின் மோட்டார் பகுதிகள் அந்த ஆணைகளை திரும்ப திரும்ப பிறப்பித்துக் கொண்டிருந்தன. ஆனால் விரல் தான் அசையவில்லை. எனக்கு கை இருக்கு,
கை இருக்கு மங்களா, எனக்கு கை இருக்கு. இருக்குதானே? சொல்லு மங்களா. ரோ, நீ சொல்லுமா. அப்பாவுக்கு கை இருக்குதானே? இருக்குதானே? இந்த போர்வை எடு மங்களா. மங்களா பதில் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் பலமாக அழ சிவத்தம்பியின் குரல் இப்போது வலுப்பெற்று எழுந்திருக்க முற்பட்டான். வலியை எல்லாம் பொருட்படுத்தவில்லை அவன். எங்க அந்த டாக்டர்? அந்த டாக்டரை கூப்பிடு. எனக்கு கை இருக்குன்னு சொல்ல அவரை. இங்க டாக்டர் யாரு? கூப்பிடு மங்களா அந்த காட்டுமிராண்டி பயல்களை. டாக்டர், டாக்டர் என்று கத்தினான். அவர்கள் மேஜையின் அருகில் எழுதி கொண்டிருந்த நர்ஸ் எழுந்து வந்து, பேஷண்ட் கெட்டிங் வயலண்ட், டாக்டர் சங்கர் சர்ஜிக்கல் வார்டுல ரவுண்ட்ஸ்ல இருக்காரு, டெலிபோன் பண்ணி கூப்பிடுறேன், நீங்க கொஞ்சம் இங்கேயே இருங்கம்மா. இப்போது சிவத்தம்பி எழுந்து உட்கார்ந்து விட்டான். கைகளை இங்கும் அங்கும் அசைத்து அசைத்து காட்டினான். யார் சொன்னது எனக்கு கை இல்லைன்னு? இதோ பாரு, அசையல அசையல என்னோட கை. பாரு மங்களா. கை அசையவில்லை. மங்களாவும் ஸ்டாஃப் நர்ஸும் சேர்ந்து கொண்டு அவனை கட்டுப்படுத்தி சாய்த்து பார்த்தார்கள். போடி என்று கத்தினான். பளேர் என்று இருவரையும் அறையுமாறு அவனுக்கு தோன்றிய இச்சை காற்றில் பறந்து போயிற்று. என்ன சிவத்தம்பி, என்ன ஆயிற்று என்று டாக்டர் சங்கர் வர, படுபாவி, கை இல்லைங்கிறா டாக்டர், எடுத்தாச்சுங்கிறா. இருக்குங்கிறாரு டாக்டர் என்றால் அழுதபடியே மங்களா. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தாமா இருக்கும். கை இருக்கிற உணர்ச்சி போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு கை இல்லையா? எடுத்தாச்சா? சாரி மிஸ்டர் சிவத்தம்பி, நீங்க இருந்த நிலைமையில உங்க விபத்தினுடைய தீவிரத்தை அனுசரிச்சு தவிர்க்கவே முடியாம நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ணி, எடுத்துட்டீங்களா? என் கையை எடுத்துட்டீங்களா? ஐயோ, எடுத்துட்டீங்களா என்று விக்கி விக்கி அழுதான் சிவத்தம்பி. கிவ் ஹிம் எ செசேட்டிவ் சிஸ்டர் என்றார் டாக்டர். அவன் காயங்கள் ரொம்ப சீக்கிரம் ஆறுவதாக பேசிக்கொண்டார்கள். ஆர்டிபிஷியல் லிப் சென்டரில் இருந்து ஒருவர் வந்து கட்டை அவிழ்த்து பார்த்தார். எப்படி என்றார் டாக்டர். பியூட்டிஃபுல் டாக்டர், ஸ்டெப் லென்த் கணக்கச்சிதம், ப்ராசஸ் ரொம்ப ஈஸி, பொருத்திடலாம். பிளாஃப் வச்சு தச்சிங்களா? ஆமா, செவி சர்க்குலர். 2/3 பாகம் வெட்டப்பட்ட தன் கரங்களை சிவத்தம்பி அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் அவன் அதிகம் பேசுவதே இல்லை. ஷேவ் பண்ணி கொள்ளாமல் தாடி சேர்ந்திருந்தது. மங்களாதான் நிறைய பேசினாள். மிஸ்டர் சிவத்தம்பி, கவலையே படாதீங்க, வெளியே தெரியாம நீட்டா பொருத்திடுறோம். என்ன என்று கேட்டான். செயற்கை கைகள், அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் என்றான் நிதானமாக. அவன் கண்களில் கோபம் நிழலாடியது. கொஞ்சம் லிவரேஜ் கிடைக்கும். யூ கேன் மூவ் யுவர் லிம்ப் அண்ட் வித் சம் பிராக்டிஸ் யூ கேன் ஈவன் லிப்ட் சம் ஆப்ஜெக்ட். டாக்டர் ராமபத்ரன் ஞாபகம் இருக்கா? இப்ப ஷேவ் கூட பண்ணிக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? காலாலையா என்று கேட்டான் சிவத்தம்பி. பட் அப்கோர்ஸ் he lost only the wrist. படுவாவிங்களா, வெட்டிட்டாங்களே. என்ன பண்றது மிஸ்டர், கையை எடுத்துட்டு உயிரை கொடுத்திருக்கோம். யூ மஸ்ட் பி கிரேட்ஃபுல். இந்த மொன்ன கையை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் செய்வேன்? பழகிடுச்சுன்னா அப்புறம் சொல்லுங்க டாக்டர். படம் போட முடியுமா? பேப்பர் மடிக்க முடியுமா? கடிகாரத்துக்கு சாவி கொடுக்க முடியுமா? பூனைக்குட்டியை பிடிச்சி தடவி கொடுக்க முடியுமா? எந்த கையால சாக்பீஸ் தேய்ச்சி தேய்ச்சி டிராயிங் போடுவேன்? கையால என்னவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா டாக்டர்? மரக்கட்டையை வச்சு சரி பண்ணிட முடியுமா டாக்டர்? இத என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களுக்கு ஞானம் பத்தல, அறிவு பத்தல. என் கைய இவ்வளவு அவசரப்பட்டு துண்டிச்சிட்டீங்க. சொல்லக்கூடாதா? கையில்லாம செத்து போயிட்டேன் டாக்டர். நான் அப்பவே செத்து போயிட்டேன். கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்துடலாமா? போயா, கிட்ட வராத, எனக்கு ஒரு இளவு வேண்டாம். ஹி இஸ் டிஸ்டர்ப்டு. சிவத்தம்பி, அப்புறம் பாக்குறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எங்களை வெறுக்கிறது ரொம்ப சுலபம். உங்க நன்மைக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்கோம். தேங்க்ஸ், தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ், பல கோடி தேங்க்ஸ். ட்ரெஸ்ஸிங்கை இனிமே மாத்த வேண்டாம், ஜெனரல் டயட்லயே இருக்கலாம். அவர்கள் பேசியது எதுவும் சிவத்தம்பிக்கு கேட்கவே இல்லை. அத்தியாயம் 8. எங்க போயிட்டா இந்த மங்களம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் சிவத்தம்பி. மங்களா சாப்பாடு எடுத்து வர போயிருந்தாள். சுற்றிலும் பார்த்தான். அவனுடன் நாமும் பார்க்க வேண்டியது இப்போது மிகவும் அவசியமாகிறது. சர்ஜிக்கல் ஆர்த்தோ வார்டிலிருந்து அவனை மாற்றி இருந்தார்கள். 10 படுக்கைகள் கொண்ட சின்ன வார்டு அது. 4வது மாடியில் இருந்தது. ஆஸ்பத்திரியில் பிரிட்டிஷ் காலத்து பகுதி அது. உயரமான ஜன்னல்கள், மிக உயரமான விட்டம்.
அங்கிருந்து நீண்ட குழாயின் முடிவில் தொங்கும் மின்விசிறி கரக் கரக் என்று சுற்றி கொண்டிருந்தது. சக்கரத்திரை அவனை மற்றவர்களிடமிருந்து மறைத்திருந்தது. வலைப்பெட்டிக்குள் ரொட்டி சீந்தாமல் காய்ந்து போயிருந்தது. நர்ஸ் வந்து தர்மாமீட்டரை உதறி அவன் நாக்கில் வைத்து சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். சிவத்தம்பி அவள் விரல்களை கவனித்தான். 2 விரல்கள் மணிக்கட்டை தொட்டு கொண்டிருக்க, மற்ற விரல்கள் மோதிரம் அணிந்து கொண்டிருந்தன. இப்போது விரல்கள் பேனா பிடித்து அந்த கார்டில் எதுவோ எழுதின. பைக்குள் பேனாவை செருகிக் கொண்டன. அவள் சென்ற கொஞ்ச நேரத்தில் எழுந்து உட்கார்ந்தான் அவன். பகல் 12 மணி இருக்கும். ஆஸ்பத்திரி காம்பவுண்ட் சுவர் தெரிந்து எதிரே போலீஸ்காரர் கொடை நிழலில் கைகளை எல் வடிவத்தில் வைத்து நின்று கொண்டிருக்க, அவரை சுற்றி வாகனங்கள் அவர் கைக்கு கட்டுப்பட்டு சென்று கொண்டிருந்தன. கைகள் ஸ்டீரிங்கை சக்கரங்களை திருப்ப, கைகள் பிச்சை கேட்டன. கைகள் மர நிழலில் செருப்பு தைத்தன. கைகள் தலையை சிலிர்த்து கொண்டான் சிவத்தம்பி. என்ன பாக்குறீங்க என்று மங்களா அவன் தோளில் கை வைத்தாள். தொடாத, வலிக்குது என்றான் அவன். பெரிய டாக்டர் வந்துட்டாரா என்று கேட்டுக்கொண்டே சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்தாள். வந்து படுக்கையில உட்காருங்க. அப்பா இங்க பாரு என்று ரோ தன் கையை காட்டினாள். நேற்றைய மருதோன்றி சிவந்திருந்தது. மங்களா அவளை தூக்கி கொள்ள ரோகிணியின் முத்தத்தை மௌனமாக வாங்கிக் கொண்டாள். படுக்கையில் வந்து அவன் உட்கார்ந்தான். மங்களா அவனுடைய மார்பில் துண்டு பரப்பி உணவெடுத்து கொடுத்தாள். 2 ஸ்பூன் சாப்பிட்டு விட்டு போதும் என்றான். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதுங்கிற என்று அதட்டினான். ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. ஆமா, உனக்கு பணம் எங்க கிடைச்சது? என்ன பணம்? வீட்டு செலவுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? எதிர் வீட்டு பையன் கடன் கொடுத்திருக்கான். எவ்வளவு? 300. ஆபரேஷனுக்கெல்லாம் சார்ஜ் எதுவும் இல்ல. டயட் சார்ஜ் மட்டும்தான் எடுத்துப்பாங்களாம். எப்படி திருப்பி கொடுக்கறதா உத்தேசம்? அத பத்தி அப்புறம் யோசிக்கலாங்க. எப்பறம்? இப்பவே யோசிக்கலாம். எப்படி திருப்பி கொடுக்கறது? சொல்லு மங்களா, சொல்லு. இந்த புருஷனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? கையில்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க? நொண்டியா இல்ல முடவனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கு தெய்வம் வழி காட்டாதா? காட்டும் காட்டும். தெய்வம் காட்டாட்டாலும் எதிர்த்த வீட்டு பையன் காட்டுவான். ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? கை போயிருச்சு. சொல்லு மங்களம், என்ன செய்யறதா உத்தேசம்? சொல்லித்தான் ஆகணும் இல்ல? அதுக்கு இப்ப அவசரம்னா நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் வேலைக்கு போறதா இருக்கேன். என்ன? அப்ப நீ போயிட்டா என்ன யாரு கவனிச்சுப்பாங்க? உங்களை நீங்களே கவனிச்சுக்க முடியும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. உங்களையே நீங்க கவனிச்சு ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போறதா உத்தேசம் பண்ணியிருக்கேன். நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு 2 மொன்ன கைகளையும் ஆட்டி பாப்பாவுக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கணுமாக்கும். ஆமா, என்ன வேலை? ராத்திரியா பகலா? ஐயோ, எதுக்காக இந்த பேச்செல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு அந்த ஆளு சொன்னாரு, செயற்கைக்கு போடுறவங்க அது என்ன என்னவோ சொன்னாங்க, ரிஹாபிலிட்டேஷன். அவங்க சொன்னாங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடித்தர ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கான். உங்களுக்கு வேலை கிடைச்சிருமாங்க. என்ன வேலை செய்ய முடியும் என்னால? இல்லைங்க, செயற்கைக்கை பொருத்தின அப்புறம் பல வேலைகளை செய்யலாமா சொன்னாங்க. நீ நம்பிட்ட. இத பாரு, கைய வெட்டின அப்புறம் மனுஷன் பாதி மனுஷன். முதுக சொரிஞ்சுக்க கூட லாயக்கு இல்லாத பண்ணாட. பசிச்சா சாப்பிட தெரியாத பேத. குண்டி கழுவ கூட முடியாது. தெரியுமில்ல உனக்கு? முதல்ல இந்த பேச்செல்லாம் நிறுத்துங்க. நல்லாவே இல்ல நீங்க பேசுறது. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேண்டாம், நான் சாப்பிட போறது இல்ல. சுய பரிதாபத்துல அப்படியே முங்கி போயிடாதீங்க. ரோ, இங்க வாமா. பாரு, அப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. சாப்பிடுங்கப்பா. பாருங்க, குழந்தை கெஞ்சுது. சாப்பிடுங்க. ஆமா, என்ன இன்னைக்கு பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்க? ஐயோ, இது என்ன புதுசா? இல்ல, புடவை பவுடர் எல்லாம் உனக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். இல்லரோ, அம்மா அழகாக இருக்காங்கல்ல? ஆமாப்பா. சரி, இனிமே நான் பவுடர் போட்டுக்கல, பூ வச்சுக்கல, போதுமா? பரவாயில்ல பரவாயில்ல. எனக்காக உன்னுடைய சந்தோஷத்தை எதுக்காக குறைச்சிக்கிற? மங்களா கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கன்னத்தை துடைத்து கொண்டாள். சிவத்தம்பி அவளை சரியாக பார்க்காமல், ராத்திரி நீ வந்து படுத்துக்க வேண்டாம். இங்க நர்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. சரிங்க, நான் வராந்தாவில படுத்துக்கிறேன். இத பாருங்க, உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க? எதுக்காக இருக்கிற சித்திரவதை போதாதுன்னு
மங்களா, எனக்கு கை வேணும் மங்களா, கை வேணும். படம் போடணும். பேப்பர் கொண்டா, பென்சில் கொண்டா, நான் படம் போடணும். கொண்டா. கையில்லாம எப்படிப்பா படம் போடுவ என்று ரோகிணி கேட்க, ரோகிணியின் தலையில் மொட்டென்று குட்டினாள் மங்களா. சீ போ கழுத. ஆமா ரோகிணி, கையில்லாம எதுவும் செய்ய முடியாதுமா. அப்பா இனிமே எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னான் சிவத்தம்பி அழுகை கலந்த குரலில். காட்சியை இந்த இடத்தில் வெட்டி விடுவது உசிதம் என்று தோன்றுகிறது. சிவத்தம்பி அபார தன்னம்பிக்கை உடையவன்தான். இருந்தும் கைகள் இரண்டையும் இழந்ததன் அதிர்ச்சி அவனுக்கு விலகவில்லை. யாருக்கும் அவன் இனி உபயோகமில்லை என்கிற எண்ணம் மற்றவற்றை எல்லாம் தற்காலிகமாக சாப்பிட்டிருந்தது. நான் மனைவிக்கு ஒரு பாரம், சுமை என்கிற செய்தி கோப வடிவில் வெடித்தது. வயிற்றை பிசையும் பற்பல எண்ணங்கள், பகுத்தறியாத எண்ணங்கள் அவனை அதிகம் தாக்கின. உள்ளுக்குள் என்னவோ வளைகளை பின்னிக் கொண்டிருந்தன அவனுடைய மனம். ராத்திரி 1 மணிக்கு தூக்கம் விழித்து எழுந்து விட்டான். தூரத்து மேஜையில் ஸ்டாப் நர்ஸ் கவிழ்ந்திருந்தாள். மின் விசிறிகள் சுழன்று கொண்டிருந்தன. பக்கத்து படுக்கைக்காரர் தன் யூரினரி இன்ஃபெக்ஷனை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தார். சின்ன தம்பி மெல்ல எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டான். எதிரே ஜன்னலின் கதவு திறந்திருந்தது. வா என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசும் வாய். சிவத்தம்பி மெல்ல அதை நோக்கி சென்றான். மங்களா தரையில் முழங்கை மேல் கை வைத்து முந்தானையால் ரோகிணியை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். சிவத்தம்பி அந்த வாயை நோக்கி நடந்தான். வெளியே எட்டி பார்த்தான். மெல்லிய இருட்டில் சைக்கிள் ஸ்டாண்டின் ஆஸ்பெஸ்டாஸ் மண்டை தெரிந்தது. வேப்ப மரம் சலசலத்தது. 4 மாடி, 60 அடியாவது இருக்கும். விழுந்தவுடன் உயிர் போய்விடும். உயிர் போயிருக்க வேண்டியவன்தான் நான். அப்போதே கார் விபத்தில் இருந்தே நான் தப்பித்திருக்க கூடாது. விபத்தில் நிச்சயம் போயிருக்க வேண்டியவன் என்றுதானே சொன்னார்கள். அதை தடுத்து அரைகுறையாக்கி என்னை உழவ விட்டிருக்கிறார்கள். எத்தனை நாள் சங்கடம் தந்து கொண்டு. மங்களாவுக்கு என் சுமை நீங்க இதுதான் உத்தமம். கையில்லை, இல்லாவிட்டால் கடிதம் எழுதியிருக்கலாம். அன்புள்ள மங்களா, ரொம்ப சுதந்திரமாக இஷ்டப்பட்டதை எல்லாம் என்னுடைய சொந்த கையால் செய்து கொண்டிருந்தவன் நான். இப்படி வாழ்நாள் முழுவதும் மற்றவர் கையை நம்பிக்கொண்டு வாழ எனக்கு வராது. என்னை மன்னித்துக்கொள் மங்களா. ரோவை நன்றாக படிக்கவை. உனக்கு இன்னும் வயதாகவில்லை. இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ள யாராவது நல்ல மனிதன் நிச்சயம் கிடைப்பான். உன் மறுமணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதமே. உன்னை அணைத்து காப்பாற்ற தகுதியில்லாத உன் கணவன். அத்தியாயம் 9. ஜன்னல் அவன் இடுப்புயரம் இருந்தது. முன் நிமிட சம்பாஷணை மனதில் ஓட பக்கத்தில் இருந்த ஸ்டூலை சப்தமின்றி முழங்காலால் நகர்த்தினான். சுவருக்கு பின்புறம் காட்டிக்கொண்டு முதுகை தேய்த்து தேய்த்து அதில் ஏறிக்கொள்ள முடிந்தது. திரும்பினான். ஜன்னலின் பக்க விளிம்பில் சாய்ந்து கொண்டு கீழ் விளிம்பில் ஒரு கால் வைத்து பின் மற்றொரு கால் வைத்து நின்று கொண்டான். அரைகுறையாக விழ விரும்பவில்லை. சீராகத்தான் குதிக்க வேண்டும். இந்த இடத்தில் கதையை வெட்டுவதற்கு மன்னிக்கவும். முக்கிய செய்தியாக சிவத்தம்பி குதிக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறேன். மங்களா தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவள் ரத்தத்தில் ஊறிப்போன ஏதோ ஒரு உள்ளுணர்வு அல்லது ஆஸ்திகர்களுக்கு சமாதானம் கொடுக்கும் வகையில் அவள் வணங்கிய பல்வேறு தெய்வங்களின் பாதுகாப்போ ஏதோ ஒன்று அவளை எழுப்பி இருக்க, உடனே பக்கத்தில் கட்டிலில் தொட்டு பார்த்திருக்கிறாள். ஆள் இல்லை என்று தெரிந்ததும் சகலமும் விழித்து பற்றி கொண்டு எழுந்து விட்டாள். ரோவும் குலுங்கி போய் எழுந்து விட்டது. அவள் எழுந்த சமயம் சிவத்தம்பி 2வது காலை ஜன்னல் விளிம்பில் வைத்துக் கொண்டிருந்தான். ஓடிப்போய் அவன் சட்டையை பிடித்து இழுத்து விட்டாள். சிவத்தம்பி பேலன்ஸ் தவறி அப்படியே பின்பக்கமாக ஸ்டூல், மங்களா, கொஞ்சம் ரோகிணி என்று எல்லார் மேலும் சரிந்து உள்பக்கம் விழுந்தான். எதுக்குங்க எதுக்குங்க, ஏன் இப்படி பண்றீங்க என்று பதறி போய், ஐயோ ஓடி வாங்களேன், இவர் செஞ்சதை பாருங்களேன் என்று வீறிட்டாள் மங்களா. என்னை விட்டுடு மங்களா, என்னை விடு, நான் போறேன், எனக்கு வேண்டாம், என்னால கையில்லாம இருக்க முடியாது. அவர்கள் ஓடி வருவதற்குள் ரோகிணி சொன்ன ஒரு வாக்கியம் அவனை அப்படியே ஆணி அடித்தது போல நிறுத்தியது. ரோகிணி தன் 2 கைகளையும் ஆசையுடன் நீட்டி, அப்பா அப்பா என் கையை எடுத்துக்கங்கப்பா என்றாள். கதையின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சிவத்தம்பி அதன் பின் ஒரு உழுக்கப்பட்டவன் போல ஆகிவிட்டான். மறுபடி அந்த தற்கொலை பேச்சை எடுக்கவில்லை. அவன் குணமாகி ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி இப்போது வீட்டுக்கு வந்து விட்டான்.
வீடு என்ன, அதே அறைதான். கதையின் ஆரம்பத்தில் சொன்னேனே, அதேதான். பச்சை தடுப்பின் பின்புறம்தான் ட்ரெஸ்ஸிங் ரூம். மூலையில் பாத்திரங்கள் அடுக்கி வைத்து ஸ்டவ் எரிகிற அதே சமையலறை. மர செல்ஃபில் அதே புத்தகங்கள். மேல் தட்டில் பேண்டேஜ் கட்டிய டிரான்சிஸ்டரில் விவித பாரதி. ஜன்னலில் ஜினியா. மடக்கிய கயிற்றுக்கட்டில் படுக்கை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. தரையில் உட்கார்ந்து கொண்டு சிவத்தம்பி கவனமாக வரைந்து கொண்டிருக்கிறான். என்னது, வரைந்து கொண்டிருக்கிறானா? ஆம், சிவத்தம்பி முழங்கால் இட்டு உட்கார்ந்திருக்கிறான். மடியில் ஒரு பலகையில் பின் குத்தி வைத்திருந்த பேப்பரில் சிவத்தம்பி தன் வாயில் ஒரு நீண்ட பென்சிலை கடித்துக் கொண்டு நிறுத்தி நிதானமாக கவனமாக அழகாக வரைந்து கொண்டிருக்கிறான். யாரு கையுப்பா இது? ரோ கேட்க, யாரு கையும் இல்லம்மா, கை, அவ்வளவுதான். சிலவற்றை அழிப்பது மிகவும் கஷ்டம்.